அந்த உலகம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஒரு பாம் விழுந்தாலே முக்தி தாமம் போயிடுவாங்க. முக்தி தாமம் திறப்பதற்கான டைம் வந்துடுச்சு. முக்தி தாமத்தின் கேட் ஓப்பன் ஆகும்போது பிரம்மாவின் ஆத்மா போகும், முதல் ஆத்மா. ஸோ ஸ்ரீகிருஷ்ணருடைய ஜென்மம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வழியை சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நிறைய காரணங்களும் இருக்குது. எப்போ பாபா தாதியினுடைய உடல்நிலை கொஞ்சம் டவுன் ஆகும்போது, தாதிக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கேன்சர் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் நிறைய நோய்கள், அதுக்கப்புறம் பாபா 14 மணி நேரம் இறைவன் அந்த உடலில் உட்கார்ந்துருந்தார். அப்போ அந்த உடலின் நிலை எப்படி இருக்கும்? முழு இரவும் உட்கார வச்சுருந்தார். அதே சரீரம் முழு இரவும் அந்த உடலை உட்கார வச்சுருந்தார். அப்போ அந்த இந்திரியங்கள் பலவீனம் அடையும். சிவ பாபாவுடைய பார்ட் அவ்வியக்த ரூபத்தில் நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றத்தை ஏற்படுது. 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த மாற்றம் ஏற்படுது. 1970ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த நடிப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். 8 வருடங்கள் 10 வருடங்களில் மாற்றங்கள் வந்துட்டே தான் இருந்தது. எப்போ சிவபாபா பிரம்மா பாபாக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரோ அப்போ தாதி டிரான்ஸுக்கு போகிறாங்க. அப்போ தாதியை பாபா தூங்க வச்சிடுறாரு. ஆத்மா தூங்கிடுது, சரீரத்துலேருந்து வெளியில் போகல. ஆனால் சரீரத்தினுடைய இந்த தற்சமயத்தின் சன்ஸ்காரங்கள் எல்லாமே மெர்ஜ் ஆகிடுது. அவங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் பாபா பிரவேசமாகி குழந்தைகளை சந்திக்கிறாரு, திருஷ்டி கொடுக்குறாரு, முரளி எடுக்கிறாரு. 14 மணி நேரங்கள் 12 மணி நேரங்கள் தாதி மூலமாக நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2015 2016ஆம் ஆண்டுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபா பார்க்குறாரு, இந்த ரதம் ரொம்ப பலவீனமாயிடுச்சு, நிறைய வியாதிகள் வந்துடுச்சு. அப்போ பாபா டிரான்ஸில் கூப்பிடுறது, டிரான்ஸில் தூங்க வைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னா இந்த ஆத்மா தூங்கிடுச்சு அப்படின்னா திரும்ப விழிப்படைய வைக்கிறது. பாபா இதை சொல்லியிருக்காரு. டபுள் சக்தி, 2 சக்திகள். ஒன்று சிவ பாபா பரமசக்தி சர்வசக்திவான், அடுத்தது பிரம்மா பாபா ஆதிபிதா. இந்த 2 ஆத்மாக்கள் உடலுக்குள் பிரவேசம் செய்யும் பொழுது உடலின் நிலை ரொம்ப மேலும் கீழுமாக ஆயிடுது. இது இயற்கையின் சரீரம். ஆனாலும் அவர் இயற்கையின் எஜமானனாகி பிரவேசமாகிறாரு. அவர் தன்னுடைய சேவையை செய்கிறார், தன்னுடைய காரியத்தை செய்கிறாரு. 2015க்கு பிறகு பாபா இந்த ஆத்மாவை தூங்க விடலை. தாதி உட்காரும் பொழுது, போக் வைக்கும் பொழுது டிரான்ஸில் கண்கள் மூடும், கண்கள் திறந்துடும். தாதி டிரான்ஸில் போகும்போது, பாபா கிட்ட போகும்போது அப்படியே ஒரு அசைவு ஏற்படும் டிரான்ஸில் போகும்போது. ஆனால் பாபா ரொம்ப சரளமாக அந்த ஆத்மா உடலுக்குள்ளே பிரவேசமாகும்போது ஒன்றுமே தெரியாத அளவிற்கு அவர் பிரவேசமாகிறாரு. இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு ஆத்மா உடலில் பிரவேசமாகும்போது இந்த உடலில் அப்படியே நிறைய ஏற்ற இறக்கம் ஏற்படும். அப்போது அந்த ஆத்மா உடல்ல இருந்து போகும்போது அந்த உடலுக்கு உணர்வே இருக்காது, உடலே பலவீனமாயிடும், சாப்பிடவே முடியாது. ஆனால் இங்கே தூய்மையான சக்தி, திவ்ய சக்திகள் தாதியின் உடலில் வராங்க, பாபா மற்றும் தாதா. அப்போது தாதிக்கு கொஞ்சமே சரீரத்துக்கு பாதிப்பு ஏற்படாமல், பாபா முரளி எடுத்து முடிச்ச போனதுக்கப்புறம் நான் டைப் பண்ணிவிட்டு தாதிக்கு கொடுப்பேன். அப்போ டைப் பண்ணி நான் தாதிக்கு இரவே கொடுத்துருவேன். தாதி இன்னைக்கு பாபா முரளியில் இந்த விஷயங்கள்லாம் சொன்னார். காலையில் தாதி படிக்கும்போது கனவுல ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தது நமக்கு தோன்ற மாதிரி, ஆமாம் இதை நான் கேட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு தாதிக்கு தோணும். அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து இதை நான் கேட்டேன். அப்போ தாதி 2வது முறை படிக்கும்போது அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுது. பாபா என் மூலமாக என்னெல்லாம் சொல்ல வச்சாருன்னா அந்த டைம் தாதிக்கு தெரியாது. தாதிக்கு முரளியை கொடுக்கும் பொழுது தாதி அதை படித்து கிளாஸஸ் பண்ணாங்க. ஏதாவது நான் தாதி கிட்ட கேட்கும்போது, தாதி இந்த விஷயம் எனக்கு புரியல அப்படின்னா, பாபா ஏன் இதை சொன்னார், இதனுடைய ரகசியம் என்ன, உடனே தாதி அப்படியே அந்த ஒரு உணர்வில் அமர்ந்து அதனுடைய பொருளை சொல்வாங்க. இதனால தான் பாபா இதை சொன்னார். ரொம்ப தெளிவாக நாங்கள் தாதி கிட்ட போய் கேட்போம். ஏதாவது புரியலை அப்படின்னா தாதிகிட்ட கேட்போம். அப்போ தாதி அதனுடைய பதிலை சொல்வாங்க. அதுக்கப்புறம் 2015க்கு அப்புறம் பாபா சப்தத்தை மாற்றிட்டாரு.
தாதி தூங்கும் பொழுது, தாதி அன்கான்ஷியஸில் இருக்கும் பொழுது பாபாவின் அவ்யக்த சப்தம் 2015க்கு அப்புறம் தாதியின் சப்தம் வர ஆரம்பிச்சது. அப்போ பிரம்மா பாபா வரல, சிவ் பாபா தான் வராரு, அவர் தான் ஞானத்தை கொடுக்குறாரு, தன்னுடைய விஷயத்தை சொல்லிட்டு அவர் போயிடுறார் அப்படின்லாம் மக்கள் அவரவர்களின் எண்ணங்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆத்மா இப்போ ஜென்மம் எடுக்கணும், ஸ்ரீ கிருஷ்ணருடைய ரூபத்தில் ஜென்மம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாபா இவ்வளோ நாட்களின் முரளிகள் நமக்கு சொல்லியிருக்காரு, குழந்தைகளை எதுவரைக்கும் சங்கம யுகம் இருக்கிறதோ, எதுவரைக்கும் வெளிப்பாடு நடக்கலையோ, எதுவரைக்கும் சிவபாபாவை மக்கள் தெரிந்து கொள்ளவில்லையோ, சிவபாபாவின் ஊர்வலம் செல்லவில்லையோ பரம்தாமத்திற்கு, அதுவரைக்கும் பிரம்மா பாபா எப்படி இடையில போய் ஜென்மம் எடுக்க முடியும்? இது யாருடைய வழி? இது 100% மனதின் வழி. புத்தியை மோசமாக்கி இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஸ்ரீகிருஷ்ணருடைய ஜென்மம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்ட்டு. எது வரைக்கும் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா வீட்டுக்கு போகலை, கல்யாண ஊர்வலம் புறப்படலை, இங்கே சுத்தம் நடக்கவில்லை அப்படின்னா எப்படி சுத்தமாகும் கலியுகம்? இந்த கலியுகம் கொரோனா வைரஸ் இருக்கும் பொழுது இந்த தூய்மையற்ற ஆத்மாக்களுக்கு நடுவில் ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பாரா? யோசிக்கணும். அவர் வந்துட்டாரு, நமக்கு தெரியவே தெரியாது, இதெல்லாம் நடக்குமா? அவருடைய ஜென்மம் வரும்போது ஒரே வெளிச்சம் ஏற்படும். அந்த தாய்க்கு அவருடைய ஜென்மம் ஏற்படும் பொழுது தாய்க்கு காட்சி கிடைக்கும். ஒரு தூய்மையான ஆத்மா, ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா. இன்னைக்கு இவ்வளோ ஆத்மாக்கள் கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமாக அவரை நினைவு செய்கிறாங்க, இறைவனுக்கு அடுத்தபடியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். கடவுள் அவ்வளோ அழகான ஒரு படைப்பை உருவாக்கியிருக்காரு. தெய்வீக குணங்கள், மிக மேலான குணங்கள் அந்த ஆத்மா கிட்ட இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஆத்மா இந்த கலியுகத்தில் காலை வைக்க முடியாது. அப்போ அவதாரம் எடுத்துட்டார் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாத விஷயம். இந்த விஷயங்கள்லேருந்து கடந்து விடுங்க. இதெல்லாமே மனதின் வழி. பாபா ஸ்ரீ கிருஷ்ணருடைய அநேக விஷயங்களை அவ்யக்த ரூபத்தில் சொல்லியிருக்காரு. முழு உலகமும் பிரளயத்தில் விநாச காலம் ஏற்படும் பொழுது 3 பங்கு நிலம், 3 பங்கு தண்ணி ஏற்பட்டுடும். தண்ணிக்குள்ள முழு உலகமும் மூழ்கிடும். மேலே இருக்கக்கூடிய உலகம், 1 பங்கு உலகம் ஒரு தீவை போல, அது ஒரு ஆல இலையை போல இருக்கும். அந்த ஒரு ஆல இலை வடிவத்தில் இருக்கக்கூடிய பூமியில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜென்மம் ஏற்படும். அப்போது இந்த உலகம் நீரால் மூழ்கப்பட்டு பாரதம் ஸ்வர்க்கமாகட்டும், அது ஆல இலை போல ஆகட்டும், சத்தோ பிரதானமாக ஆகட்டும், அப்போ தான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா வரும். கொஞ்சம் ஆத்மாக்கள் இருப்பாங்க, விநாசம் ஏற்படும், நிறைய ஆத்மாக்கள் பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. புதிய உலகின் ஆரம்பம் 2 விதிகள் மூலமாக ஏற்படுகிறது. ஒரு விதி, பாபா நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி அடிக்கோடிடுறாரு. 1 எல்லையற்ற வைராகியம். இன்னைக்கு எல்லைக்குட்பட்ட வைராகியம் வரும்பொழுது கூட விகாரம் இழுக்கிறதே இல்லை. சந்நியாசிகள் வைராகியம் வந்த உடனேயே மனைவி, ராஜ்யம், குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரத்துக்கு போயிட்டாங்க. ஒரு எல்லைக்கு உட்பட்ட வைராகியம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த வைராகியம் போனதுக்கப்புறம் எல்லாமே நினைவுக்கு வர ஆரம்பிக்குது. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, இந்த புதிய உலகின் ஆரம்பத்தில், மாற்றத்தில் இதனுடைய யோகதானம், எல்லையற்ற வைராகியத்தின் யோகதானம் மிக அதிகமாக இருக்கும். எல்லையற்ற வைராகியம் எப்போ ஆரம்பமாகும், எப்போ மிகப்பெரிய விநாசம் வருதோ அப்போ தான். இன்னைக்கு இது எல்லாமே இருக்குது. வலைத்தளத்தின் மூலமாக நான் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். நான் விசா எடுக்க முடியாது, அங்கே எங்கே போக முடியாது, ஃப்ளைட் கிடையாது. ஆனால் இன்றைக்கி முழு உலகமும் ஒரு கையில் இருக்குது. ஏன்னா அறிவியல் நமக்கு இந்த சாதனங்களை கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஃபெயில் ஆகும்போது தானே வைராகியம் வரும். இப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆரம்பமாக இருக்குது. பாபா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மோகினி தீதி மூலமாக ஒரு செய்தி கொடுத்துருந்தாரு. இவ்வளோ துக்கம் வலிகள் இருந்தாலும் மக்களுக்கு வைராகியம் வருவது இல்லை. எது வரைக்கும் வைராகியம் வரலையோ அது வரைக்கும் இந்த உலகம் மாறாது. ஏன் அப்படின்னா நாம் நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை. ஒரு பிராமண ஆத்மா இந்த விகாரத்தின் மீது வெற்றி அடைய விரும்புகிறாங்க.
மோசமான விஷயங்களை வெற்றியடைய விரும்புகிறாங்க. இந்த கலியுகம் விகாரங்கள், மோசமான விஷயங்கள் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, இது சாரமற்றது, உலகம் அழிய போகுது, எனக்கு இதில் எந்த ஆர்வமும் இல்லை, இதில் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்ற விடுபட்ட நிலை, வைராகியத்தின் உணர்வு வரும்பொழுதுதான் எப்போ அவங்கக்குள்ள மாற்றம் வருதோ அப்போ தான் பாபாவின் இந்த ஸ்லோகன் நம்ம நினைவில் வைக்கணும். சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம். நாம் சுயத்தை மாற்ற முடிவது இல்லை. ஏதேனும் விகாரங்கள், ஏதேனும் சன்ஸ்காரங்கள் 10-15 வருஷங்களாக இருந்தால் கூட இடையில் அது இமர்ஜ் ஆகிடுது. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, வைராகியம் மற்றும் யோகா. உலகம் மாறும் பொழுது புதிய உலகத்தில் அவதரிப்பதற்காக ஜென்மம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் யோகத்தின் மூலமாக எப்படி ஜென்மம் கொடுப்பாங்க? யோகத்தை பற்றி தெரியாது. ஆனால் போன ஜென்மம் அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்க தானே ஜென்மம் கொடுக்கக்கூடியவங்க. அட்வான்ஸ் பார்ட்டி தேவதைகளை அவங்க இந்த பூமிக்கு கொண்டு வருவாங்கன்னா யோக பலத்தின் ஆதாரம் எல்லையற்ற வைராக்கியம். இவ்வளோ முழு உலகமும் அழிஞ்சு போயிடும், கலியுகத்தின் ஒரு சாதனங்களும் இருக்காது. அப்போ அவங்கக்குள்ள வைராக்கியம் வரும். விகாரங்கள், சாதனங்கள், மோசமான விஷயங்கள் மீது வைராக்கியம். புதிய உலகின் உருவாக்கத்தில் வைராகிய உணர்வு. எந்த ஆத்மாக்கள் பரம்தாமத்திலிருந்து வருவார்களோ அவர்கள் தூய்மையான ஆத்மாக்கள், யோகி ஆத்மாக்கள், அவர்களின் யோக பலம் மற்றும் இந்த உலகத்தில் ஜென்மம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களின் வைராகியம், இந்த 2 சாதனங்களும் இணைந்து யோக பலத்தால் அவர்களின் ஜென்மம் ஏற்படும். ஜென்மத்துக்கு முன்னாடி அந்த காட்சி கிடைக்கும் தாய்க்கு சத்துர்புஜ் விஷ்ணு, 4 புஜங்களை கொண்ட விஷ்ணுவின் காட்சி, அவரின் ராஜ்யம் ஆரம்பமாகும். 4 புஜங்களை கொண்ட விஷ்ணுவின் காட்சியால் ஸ்ரீ கிருஷ்ணரினுடைய அவதாரம் ஏற்படும், ஜென்மம் ஏற்படும். எப்போ ஜென்மம் ஏற்படும்போ முழு உலகமுமே தூய்மையாக சதோ பிரதானமாக இருக்கும். எப்போ அவர் வளர்ந்து பெரியவர் ஆகுவாரோ அவருக்கு திட்டங்கள் ஏற்படும். நான் இப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்கணும், இந்த மாதிரி மாளிகைகளை உருவாக்கணும். அவரோட நிறைய பேர் கீழே இறங்கி வருவாங்க. ஸோ இங்கே யார் இருப்பாங்களோ அவங்கெல்லாம் தாய் தந்தையராக ஆகி அவங்க ஜென்மம் கொடுப்பாங்க. அதனால தான் சாஸ்திரங்களில் காண்பிக்கப்பட்டிருக்கு, ஒருத்தவங்க ஜென்மம் கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்க பாலனை கொடுக்குறாங்க. அப்போ ஜென்மம் கொடுத்த ஆத்மாக்கள் திரும்ப அவங்க போயிடுவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தேவதைகளை வளர்ப்பார்கள், தாய் தந்தையரின் ரூபத்தில் வளர்ப்பார்கள். அதனால தான் இதனுடைய ரகசியம் எந்த அளவிற்கு பாபா சொல்லியிருக்காரோ அதை தவிர வேறு எதையும் நான் சொல்லவே முடியாது. எனக்குன்னு எந்த புத்தியும் கிடையாது, நான் இதை பற்றி சிந்தனை செய்வதே கிடையாது. இந்த விஷயங்கள் அவ்யக்த மகா வாக்கியங்களில் பாபா சொல்லியிருக்காரு. முரளியை நீங்கள் ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். எல்லையற்ற வைராகியம் மற்றும் யோக பலம்தான் புதிய சத்யுக உலகை உருவாக்குவதற்கு ரொம்பவுமே உதவி செய்யும். அந்த உலகம் 9 லட்சத்திலிருந்து ஆரம்பமாகும். 9 லட்சம் ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே இறங்கி வருவாங்க. ராஜ்யம் யார் மேலே செய்வாங்க? ஸ்ரீ கிருஷ்ணர் நாராயணர் ஆகும் பொழுது ஒரு 30-40 வருஷங்களில் அவருக்கு சிம்மாசனத்தில் அவர் உட்காரும் பொழுது என்ன நடக்கும்? 1936 ஆரம்பமாச்சு. சங்கம யுகம் 100 வருடங்கள். ஸோ 2036 ஸ்ரீ கிருஷ்ணர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருவார் அப்படின்னு நாம் கணக்கு போடுறோம். இது பாபாவின் கணக்கு அல்ல. நாம் எல்லாரும் இந்த விஷயத்தை செக் பண்ணி பார்க்கணும், அண்டர்லைன் பண்ணணும். 5000 வருடங்களினுடைய சக்கரம், 5000 வருஷங்களினுடைய சக்கரம் முழுமையடையணும். 111 அப்போ தான் ஆரம்பமாகும். யாரெல்லாம் அதில் மீதம் இருப்பார்களோ நீங்கள் டேட் கான்ஷியஸ் ஆகுங்க. பாபா சொல்கிறாரு, நிறைய குழந்தைங்க டேட் கான்ஷியஸில் இருக்காங்க. விநாசத்தின் நாளை பற்றி கேட்கணுன்னா ஜோதிடர்கிட்ட போய் கேளுங்க. நான் ஜோதிடர் இல்லைன்னு பாபா சொல்லியிருக்காரு. பாபா ஒரு பொழுதும் டேட் பற்றி சொல்கிறதே இல்லை. நம்ம டேட் கான்ஷியஸ் ஆகக்கூடாது, சோல் கான்ஷியஸ் ஆகணும். அப்போ மரணத்தின்
டேட்டை பாபா சொல்கிறதே இல்லை. 1 வருஷத்தில் ஆகிடும், 2 வருஷத்தில் ஆகிடும் அப்படியெல்லாம் பாபா சொல்கிறதே இல்லை. பாபா சொல்கிறாரு திடீரென்று எது வேண்டுமானாலும் நடக்கலாம், திடீரென்று நடக்கலாம். இன்றைக்கி இந்த வியாதி பாருங்கள் முழு உலகத்தையும் தன்னோட கையில் எடுத்துடுச்சு. யாருமே யோசிக்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும், நம்ம எல்லாரும் வீட்டில் உட்காருவோம் அப்படின்னு யாருமே யோசிக்கவே இல்லை. முழு உலகமும் எவ்வளோ பயத்தில் இருக்குது, எவ்வளோ கவலையில் இருக்குது, யாருக்குமே தெரியல நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு. பாபாவின் குழந்தைகள் 3 காலங்களையும் உணர்ந்தவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள். உங்களுக்கு என்ன ஆகுங்கிற கேள்வியெல்லாம் வரதே இல்லையே. பாபா சொல்கிறாரு குழந்தாய் இது புதிய உலகம் வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கலியுகம் அப்படிங்கிறது போயிடும். இன்னைக்கு இந்த உலகம் எவ்வளோ சுத்தமாயிட்டு இருக்கு. இது மனிதனின் விஷயமே கிடையாது. இன்னைக்கு பாரதத்தில் கங்கை யமுனையை சுத்தப்படுத்துவதற்காக கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு பண்ணாங்க. ஆனால் சுத்தமாகவே இல்லை. ஆனால் இந்த 3-4 மாதத்தில் கங்கையின் நீர் ஹரித்வாரில், கான்பூரில், பனாரஸில் கங்கை நீர் அவ்வளோ சுத்தமாயிடுச்சு, சுத்த தண்ணியாக மாறிடுச்சு. கீழே வரைக்கும் அப்படியே கண்ணாடி மாதிரி தென்படுது. அப்போ இது இயற்கையின் தலைவன் தான் இதை செய்ய முடியும், மனிதன் இதை செய்ய முடியாது. இன்றைக்கி பாருங்கள் காற்று எவ்வளோ பொல்யூட்டட் ஆகிடுச்சு, காற்று மாசடைஞ்சிடுச்சு. ஆனால் தில்லி சுத்தமாயிடுச்சு. எங்கே சுவாசிப்பது மனிதர்களுக்கு கடினமானதாக இருந்ததோ அது எளிதானதாக ஆயிடுச்சு. வாயுமண்டலம் சுத்தமாயிடுச்சு, இயற்கை சுத்தமாயிடுச்சு, ஒவ்வொரு விதத்துலேயும் தத்துவங்கள் சுத்தமாயிடுச்சு. டைம் கொஞ்சம் பிடிக்கும், ஆனால் இது முழுமையாக சுத்தமாகும். இது சுத்தமானதுக்கப்புறம் சத்தியுகம் ஆரம்பமாகும். நாம் எல்லாருமே கலியுக கடைசியில் இருக்கோம். பாபா குழந்தைகளை தயாராக்கிக்கிட்டு இருக்கார். பாபா சொல்கிறாரு குழந்தைகளை எவரடி ஆகுங்க, கடைசி நேரத்தில் ஹரியை நினைவு செய்யுங்கள், புத்தி அங்கும் இங்கும் அலையக்கூடாது. கடைசி நேரத்தின் நினைவை போன்ற நிலை, கடைசியில் ஒரு பாபாவின் நினைவு மட்டும்தான் இருக்கணும். அப்போ உங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? யார் கடைசியில் ஹரியை நினைவு செய்கிறாங்களோ அவங்க நாராயணனாக பிறப்பார்கள். நாம் மனிதன் நாராயணன் ஆகணும், மனுஷி நாராயணி ஆகணும், லக்ஷ்மி ஆகணும் அப்படின்னா இறைவனை நினைவு செய்யணும். கடைசி காலத்தின் நினைவு ரொம்ப நல்லா இருக்கணும். அதற்காக என்ன பண்ணணும்? கடைசி காலம் நல்லா இருக்கணும்னா நீண்ட கால பயிற்சி தேவை. அப்போ திடீர்னெல்லாம் கடைசி காலத்தில் இறைவனின் நினைவு வராது. ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு வியாபாரி ரொம்ப புத்திசாலியாக இருந்தார். புத்திசாலி தன்னுடைய புத்தியை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவர் எங்கேயோ படித்தார். குருவும் அவர்களுக்கு சொன்னாங்க கடைசியில் கலியுக கடைசியில் கடவுளின் பெயரை எடுத்தால் நமக்கு உயர்ந்த நிலை கிடைக்கும். அப்போ அவர் ரொம்ப யுக்தியோடு என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு 3 குழந்தைங்க இருந்தாங்க. 3 குழந்தைங்களோட பெயரையும் கடவுளின் பெயரால் வச்சுட்டாங்க. ஒருத்தருடைய பெயர் மோகன்னு வச்சுட்டாரு, இன்னொருத்தருடைய பெயர் ராமன்னு வச்சுட்டாரு, இன்னொருத்தருடைய பெயரை கிருஷ்ணான்னு வச்சுட்டாரு. அப்போது கிருஷ்ண மோகன் ராம் அப்படின்னா கடவுளின் நினைவு வந்துடும். கடைசியில் குழந்தைங்களோட நினைவு வந்தால் கூட கடவுளோட பெயர் தான். அப்போ சத்கதி கிடச்சிடும் அப்படின்னு ரொம்ப யுக்தியோட பேர் வச்சுட்டாரு. அவர் தன்னுடைய காரியங்களை செஞ்சுட்டு இருந்தார், எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டே இருந்தார். கடைசியில் கடவுளை நினைவு செய்யலாம், அப்போது நமக்கு முக்தி கிடச்சிடும் அப்படின்லாம் வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தவே இல்லை. கடைசி நேரம் வரும் பொழுது, உயிர் விடக்கூடிய நேரத்தில் அவர் படுத்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு கடவுளினுடைய நினைவு வந்தது. அப்போது அவர் கேட்டார் ராமர் எங்கே? ராமர் எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க, குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். ராமருடைய பெயர் எடுக்கும்பொழுது ராம் நீ உட்காந்துருக்கியா? மோகன், மோகன் பக்கத்தில் இருக்கார். அப்பா நான் உங்கள் முன்னாடி இருக்கேன். மோகனும் இருக்கார். கிருஷ்ணர் எங்கே இருக்கார்? அப்பா நான் இங்கே இருக்கேன், உங்கள் முன்னாடி இருக்கேன். 3 பேருமே முன்னாடி இருக்காங்க. அவங்களுடைய அப்போது அந்த 3 பேரை பார்க்கும்போது அவருக்கு தோணுச்சு, நீங்கள் 3 பேர் இங்கே இருக்கீங்கன்னா கடையில் யார் இருக்காங்க? ஸோ கடை அப்படின்னதும் உயிர் போயிடுச்சு. அப்போ கடைசி நேரம் அப்படிங்கிறது சில வினாடிகள். அப்போ கடைசி நேரத்தின் நினைவு அப்படிங்கிறது ரொம்ப காலமாக கடையை தான் நினச்சிட்டு இருந்தார், வியாபாரத்தை தான் நினச்சிட்டு இருந்தார். கடவுளின் பெயர் முன்னால் இருந்தும் கூட அவருக்கு என்ன நினைவு வந்தது? அப்போது
ஆத்மா பாருங்க கடையை நோக்கி அலைய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நாம் எல்லாருமே ரொம்ப கவனம் கொடுக்கணும். பாபா சொல்கிறாரு, நாம் கடைசியில் பாபாவை நினைவு செய்வோம், நாம் கடந்து போயிடுவோம், அப்படியெல்லாம் கிடையாது. நீண்ட காலத்தின் பயிற்சி, நீண்ட காலமாக என்னுடையவர் ஒரே ஒருவர் தான், வேறு யாருமே இல்லை, ஒரே ஒருவரின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி. வேற எங்கேயுமே புத்தி போகவே கூடாது. யார் எவ்வளோ யோகியாக இருந்தாலும் எவ்வளோ நல்லா இருந்தாலும் எந்த தேகதாரிகள் மீதும் அவர்களின் தாக்கத்தில் வரவே கூடாது. அப்படி இல்லைன்னா ஏமாற்றம் கிடைக்கும், துக்கம் கிடைக்கும். ஆத்மாக்கள் உங்களை அலைய வைக்கிறாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க, அவர்களுடையவர்களாக ஆக்கிடுவாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, ஒரே ஒருவரின் மீது விரதம் இருங்கள். 4 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, என்னுடையவர் ஒரே ஒரு பாபா, வேறு யாரும் இல்லை. உள்ளுணர்வில் கூட தேகதாரியின் நினைவு இருக்கக்கூடாது. அந்த அளவிற்கு பற்றின் மீது வெற்றி அடையணும். அந்த அளவிற்கு பற்றின் மீது வெற்றி அடைந்தவர்கள் சகோதரர்கள், தாய்மார்கள் கவனம் வைங்க. தேகதாரிகள் மீது புத்தி போகவே கூடாது. நான் ஆத்மா என்பதன் மீது கவனம் இருக்கணும். நான் சுத்தமான ஆத்மா, ஷரீரத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா. யோகத்தின் சரியான நிலை தேகம் மற்றும் ஆத்மா இரண்டும் தனித்தனியாக இருக்கு. ஆத்மா இந்த சரீரத்தில் அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கு, இதை விடுறதுல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. அதனால் பாபா பயிற்சி செய்ய வைக்கிறாரு. குழந்தைகளை இந்த சரீரத்திலிருந்து அஷரீரி ஆவதற்கான பயிற்சி செய்யுங்கள். ஒரே ஒரு பாபாவை தவிர வேறு எதுவும் இல்லை. உள்ளுணர்வில் கூட தேகதாரிகள் கவர்ச்சிக்கவே கூடாது. அடுத்தது நாம் கவனம் வைக்க, நாம் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். செல்வம் இருக்குது, சாதனங்கள் இருக்குது, அதை நம்ம அப்படியே பறக்க வச்சிடணும். எது வந்துச்சோ நம்ம அப்படியே உல்லாசமாக இருக்கணும், அப்படி கிடையாது. பாபா சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட 4 விதமான செல்வங்கள் இருக்குது. எல்லாத்த விட பெரிய செல்வம் சங்கம யுகத்தின் சமயம். இந்த சமயத்தை சிக்கனப்படுத்துங்கள். எங்கே உட்கார்ந்துருக்கோம், நான், நீ, அவங்க, இவங்க, இதில் நேரத்தை வீணடிக்காதீர்கள். இதில் சிக்கனமாக இருங்க. எந்த நேரம் உங்களுக்கு இருக்கோ பாபாவை நினைவு செய்யுங்க, ஞானத்தை சிந்தனை செய்யுங்க, பாபாவின் மகா வாக்கியங்களை சிந்தனை செய்யுங்க, பாபா கிட்ட ஆன்மீக உரையாடல் செய்யுங்க, நேரத்தை சிக்கனப்படுத்துங்க. அடுத்தது சங்கல்பத்தின் சக்தி. சமயம் செல்வம், அதுபோல சங்கல்பமும் மிகப்பெரிய செல்வம். இறைவன் சங்கல்பத்தால் புதிய உலகை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பிரம்மாவிற்கு எண்ணம் வந்தது, எனக்கு புதிய உலகத்தை உருவாக்கணும்னு. உடனே அவர் புதிய உலகத்தை உருவாக்கி விட்டார். நம்ம எல்லார்கிட்டையும் சக்தி இருக்குது. இந்த சக்தியை எந்த காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும், இதன் மீது நமக்கு கவனம் கொடுக்கணும். நிறைய காலகட்டம் நான், நீ அப்படின்னு அதில் போயிடுச்சு, இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அரசாங்கம் அப்படி, இவங்க அப்படி. பாபா சொல்கிறாரு, இது கலியுகம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே விகாரத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. மக்கள் விகாரத்தில் இருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் என்னவா ஆகணும் அப்படிங்கிற பெருமிதம் இருக்கணும். எண்ணத்தின் குவாலிட்டி அதிகமாக இருக்கணும். சுத்தமான பவித்திரமான சங்கல்பம் இருக்கணும். வீணான எண்ணங்கள் வரவே கூடாது. சமயம் மற்றும் சங்கல்பம். ஒவ்வொரு சுவாசத்துலேயும் பாபாவுடைய நினைவு இருக்கணும். பக்தியில் சொல்லப்பட்டிருக்கு, இடைவிடாத நினைவு. ஒவ்வொரு சுவாசத்துலேயும் பாபா பாபா பாபா, பாபாவை தவிர வேற எங்கேயும் புத்தி போகவே கூடாது. தேகதாரி பாபா கிடையாது. பாபா அப்படின்னா நிராகார சிவ் பாபா, ஆத்மாவின் தந்தை. சமயம், சங்கல்பம், சுவாசம். 4வது, பாபா என்ன ஞானத்தை கொடுத்தாரோ, குணங்களின் செல்வத்தை கொடுத்தாரோ, இந்த ஸ்தூல செல்வமும் பாபா கொடுத்திருக்காரு. அந்த செல்வம் பாபாவின் சொத்து. பாபா நமக்கு கொடுத்திருக்காரு. பாபா இது எல்லாமே உங்களுடையது. பாபாவின் செல்வத்தில் நாம் வீணாக அதை செலவு பண்ணக்கூடாது. அங்கே இங்கே கொடுத்து நஷ்டப்படுத்தக்கூடாது. அதை பாதுகாக்கணும். அதை புதிய உலகத்தின் காரியத்தில் ஈடுபடுத்தணும். சத்தியுகத்தில் கொஞ்சம் ஈடுபடுத்தினா கூட இறைவன் அதுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாரு. நீங்கள் ஒரு பணத்தை யஜ்யத்தில் ஈடுபடுத்தினால் கூட சங்கம யுகத்தில் பாபா அதை ரிட்டர்ன் கொடுத்துடுறாரு. வருங்காலத்துக்கு பல மடங்கு பாக்கியம் ஏற்பட்டுடுது. செல்வம், அழியக்கூடிய செல்வம், ஸ்தூல செல்வம்,
அது பாபாவின் சொத்து. அதை அங்கேயும் இங்கேயும் இழக்கக்கூடாது, சிக்கனமாக நடக்கணும். உங்கள் மீது உங்களுக்காக கொஞ்சமாக செலவு பண்ணுங்க. தாதி ஜானகிஜி என்ன சொன்னாங்க, என் மீது கொஞ்சம் கூட செலவு செய்யக்கூடாது. ஒரு முறை என்னை கூப்பிட்டு தாதி சொன்னாங்க, நீ எனக்கு உயில் எழுது. தாதி, நான் என்ன உயில் எழுதுறது, உங்ககிட்ட என்ன இருக்குது உயில் எழுதுறதுக்கு? அப்போ தாதி சொன்னாங்க, இந்த உயிலில் எழுது, நான் ஷரீரம் விடும் பொழுது என் மீது எந்த மலர் மாலையும் செலவு செய்யக்கூடாது. நான் சொன்னேன், நீங்கள் இயக்கத்தின் தலைவி, உங்கள் மேலே பூ கூட போடக்கூடாதுன்னா எப்படி? அப்போ தாதி சொன்னாங்க, இல்லை நீ எழுதி தான் ஆகணும்னு எழுத வச்சாங்க. அப்போ தாதி சொன்னாங்க, நான் என்னுடைய கடைசி நேரத்தில் என்னுடைய இந்த இறந்த உடல் மீது ₹1 கூட செலவு செய்யக்கூடாது. அப்போ அந்த ஆத்மாவின் தபஸ்யா எவ்வளோ சங்கல்பம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. அவங்க சரீரம் விடும் பொழுது வெறும் 20 பேர் தான் தாதி பக்கத்தில் போனாங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க கூட தாதியை அந்திம தரிசனம் பார்க்க முடியலை. மலர் போடுறது அடுத்த பக்கம். எங்ககிட்ட இருந்த கொஞ்சம் சந்தன மாலைகள் தான் போட்டோம். வேறு எங்கேருந்தும் மலர் வரலை, மக்கள் வரலை. லாக்டவுன் டைம் இல்லை அப்படின்னா தாதி சரீரம் விட்டுருந்தாங்கன்னா இந்த இந்தியா வெளிநாடு எவ்வளோ குழந்தைங்க வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஆத்மாவின் தபஸ்யா, தியாகம், அவங்களுடைய எண்ணம், அதன் மூலமாக அவர்கள் வெற்றியை அடைந்தார்கள். நாம் நம்முடைய எண்ணங்களை சுத்தமாக பவித்திரமாக ஆக்கணும். சங்கல்பம் வெற்றி அடையணும். என்ன சங்கல்பம் நினைக்கிறோமோ அதில் வெற்றி அடையணும். ஒரே ஒருவரின் மீது விரதம் இருத்தல், சிக்கனமாக இருத்தல். ஒருவரை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. என்னுடைய பெயர், என்னுடைய மகிமை இல்லை. பாபா நீங்கள் தான் எல்லாமே செய்ய வைக்கிறீங்க. பாபா நீங்கள் என் மூலமாக என்ன செய்ய வைக்கிறீங்க, என்ன பேச வைக்கிறீங்க, பாபா நீங்கள் தான் செய்கிறீங்க. நான் எதுவுமே செய்யறதில்ல. அப்போது பாபா அப்படின்னு வரும்பொழுது நான் செய்யலை, பாபா தான் செய்கிறாரு. இந்த சண்டே முரளி கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்ன கேட்டீங்க? பாபா சொல்கிறாரு, குழந்தாய், சேவைகள் எவ்வளோ நடக்குது. நீங்கள் ஈஸ்வரிய சேவை செய்யுங்க, சுயநலமற்ற சேவை செய்யுங்க. என்னுடைய பெயர், என்னுடைய புகழ் ஏற்படணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லையற்ற உணர்வுகள் இருக்கணும். எல்லைக்குட்பட்ட உணர்வுகள் தடைகளை ஏற்படுத்தும். பாபாவின் அழகான மகா வாக்கியங்களை கேளுங்க, அதன் சொரூபமாக ஆகுங்க. ஒரே ஒருவரின் பெயரை வெளிப்படுத்துங்கள். நான் ஒரு பாபாவை வெளிப்படுத்த வேண்டும். பாபா என்னை வெளிப்படுத்திட்டாரு, பட் நான் பாபாவை வெளிப்படுத்தணும். என்னுடைய நடத்தையால், என்னுடைய முகத்தால், என்னுடைய தாரணைகளால் பாபாவை வெளிப்படுத்த வேண்டும். ஒரே ஒருவரின் வழிப்படி ஒருவர் சொல்லிவிட்டார், மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கருத்து வேறுபாடு வரவே கூடாது. எண்ணங்கள்ல அந்த மாதிரியான வேறுபாடுகள் வரக்கூடாது. அப்போ சன்ஸ்கார சந்திப்பின் நடனம் ஆடுங்கள். ஒருத்தவங்க சொன்னாங்க, மற்றவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே மோதலின் நிலை வரவே கூடாது. ஒரே ஒற்றுமையின் கயிறால் கட்டப்பட்டிருக்கணும். பார்வை, உள்ளுணர்வு, இதன் மூலமாக பாபாவை வெளிப்படுத்துங்கள். சரியா? சத்யுகம் மற்றும் அட்வான்ஸ் பார்ட்டி, இதை பற்றி அதிகமான கேள்விகளில் குழப்பமடையாதீங்க. பாபா எவ்வளோ சொன்னாரோ அதை கேளுங்க. பாபா சொல்கிறத கேட்டு சந்தோஷமாக இருங்க. எது நடக்கணுமோ அது அவசியம் நடக்கும். நான் என்னை முழுமையாக ஆக்க வேண்டும், நிறைந்தவனாக ஆக்க வேண்டும், நான் தூய்மையாக ஆக வேண்டும், நான் ஆக வேண்டும். நான் பாபாவிற்கு சமமாக முழுமையாக நிறைந்த ஆத்மாவாக ஆக வேண்டும். பாபாவின் கூட பறந்து என்னுடைய வீட்டிற்கு போக வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே இன்னும் டூ லேட் அப்படிங்கிற போர்டு போடலை. நாம் பின்னாடி வந்திருக்கோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டே இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் பயன்படுத்துங்கள். உங்களது நேரத்தை பயன்படுத்துங்கள். 4 விஷயத்தை நான் சொன்னேன் இல்லையா? இந்த முயற்சி செய்யுங்க. ஸ்பெஷலாக வேறு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். அதிகமாக மன அழுத்தத்தில் வராதீங்க. ரொம்ப போதையாக உடல், மனம், பொருள், சமயம், சங்கல்பம், சுவாசம் எதுவுமே வீணாகக்கூடாது. எந்த சைட் சீனையும் பார்க்காதீங்க. சைட் சீனை பார்த்தா நின்றுடுவீங்க. பாபாவை பாருங்கள். பாபாவிற்கு சமமாக ஆகிவிடுங்கள். கடைசியில் வந்தாலும் பாபா கூறுகிறார், என்னுடைய அப்பேற்பட்ட குழந்தைகள் கடைசியில் வந்தாலும் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைத்துவிடும். ராஜா ஜனகருக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைத்தது. பரிவாரத்தில் இருந்தார், ராஜ்யத்தில் இருந்தார்,
நம்பிக்கை ஏற்பட்ட உடனேயே அவருக்கு வந்து ஜீவன் முக்தி கிடைச்சிடுச்சு. நீங்கள் கடைசியில் வந்தாலும் முன்னாடி போகலாம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணும்னா நிறைய விஷயங்களில் விரதம் இருக்கணும். என்ன விரதம் இருப்பீங்க? நான் ஒரு பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். அந்த அளவிற்கு ஆத்மாவை தூய்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள், சுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எங்குமே ஈடுபாடோ மோதலோ இருக்கக்கூடாது, இச்சைகள் இருக்கக்கூடாது. ஒரு பாபாவின் நினைவில் மூழ்கி விடுங்கள். பாபாவின் முரளியை ஸ்டடி பண்ணுங்க. வீணான எண்ணங்கள்லேருந்து விலகி விடுங்க. ரேஸ் பண்ணுங்க. அப்படி ரேஸ் பண்ணும்போது நீங்கள் நம்பர் 1 வந்துடலாம். நம்பர் 1 முயற்சியாளர்கள் அவர்கள் புதிய உலகத்தில் 111 வந்துடுவாங்க. ஸோ இப்போ ரேஸ் பண்ணுங்கள். 9 லட்சம் தயாராகிடுச்சு. நீங்கள் எல்லாருமே அந்த 9 லட்சத்தில் வந்துடுங்க. கேள்விகள்லேருந்து விலகுனா தான் சந்தோஷமாக இருக்க முடியும். கேள்விகளின் பதில் பாபாவின் முரளியில் கிடச்சிடுது. பாபாவோட அன்பில் உட்காருங்க. கேள்விக்கு பாபா பதிலில் டச் பண்ணுவார், முரளியில் வரும். தேங்க்யூ. ஓம் சாந்தி.